இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? இப்போ சமீபமா இந்த ஒரு வருஷத்துல கணக்கு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். சாதாரணமா நெறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, பேட் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு. அது தெரியாமலே நம்ம நெறைய பேர் கொரோனரி ஆர்டரி டிசீஸ்லாம் இன்னைக்கு எவ்ளோ பேருக்கு சர்வ சாதாரணமா பார்க்குறோம். அ உடனே ஸ்டண்ட் ஃபிக்ஸ் பண்ணணுங்க. இந்த மாதிரியான நிலைமையெல்லாம் வர்றதுக்கு சைலன்ட்டா இந்த பேட் கொலஸ்ட்ரால் மட்டும் தான் காரணம். இந்த மாதிரி சிம்ப்டம்ஸ்லாம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா, நம்ம நடந்துக்கிட்டே இருப்போம். நல்லா மூச்சு வாங்குது. திடீர்னு கண் இருட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது. மூச்சு வாங்குறதோ, கண் இருட்டுற மாதிரி இருக்கிறதோ உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டா கவனிக்கணும். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த பேட் கொலஸ்ட்ராலை எப்படி வெளியேற்றலாம்? உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு மொத்தத்தையும் வடிச்சு வெளியில தள்ளக்கூடிய உணவுகள் என்னென்னன்னு நம்ம பார்க்கலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? இப்போ சமீபமா இந்த ஒரு வருஷத்துல கணக்கு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். சாதாரணமா நெறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, பேட் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு. அது தெரியாமலே நம்ம நெறைய பேர் இருக்கிறோம். சரிங்களா? ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டேன். அதில பார்க்கும்போது நீங்க கவனிச்சு பாருங்களேன். உங்களுடைய டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்கு? ட்ரைக்ளிசரைட் சொன்னா நம்ப மாட்டீங்க. நேத்து ஒரு சாருக்கு நான் ரிப்போர்ட் பார்க்குறேன். 2200 சம்திங் இருக்கு. என்ன சார் இவ்ளோ இருக்கே உங்க கொலஸ்ட்ரால் ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல் இவ்ளோ இருக்கா? அப்படின்னு பெரிய ஷாக்கு. இல்லைங்க நான் நார்மலா தானே இருக்கேன். ஒண்ணுமே பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி கொலஸ்ட்ரால் லெவல் ஏன் இவ்ளோ அதிகமா போயிட்டு இருக்கு? அதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியாமலேயே கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கிறதோட எல்டிஎல் அப்படின்னு சொல்ற இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப அதிகங்க. இந்த பேட் கொலஸ்ட்ரால் என்ன தெரியுமா பண்ணும்? சைலண்டா நம்ம உடலையே திடீர்னு ஒரே நாள்ல எல்லாத்தையுமே புரட்டி போட்டுரும். ஸ்ட்ரோக் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், நமக்கு ஃபேட்டி லிவர் ஃபெயிலியர் வரலாம் நிறைய பேருக்கு. திடீர்னு ரத்த குழாயில அடைப்பு ஏற்படலாம். ஹார்ட்டுக்கு போக கொரோனரி ஆர்டரி டிசீஸ்லாம் இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு சர்வ சாதாரணமாக பார்க்குறோம். உடனே ஸ்டண்ட் ஃபிக்ஸ் பண்ணணுங்க. இந்த மாதிரியான நிலைமையெல்லாம் வர்றதுக்கு சைலண்ட்டாக இந்த பேட் கொலஸ்ட்ரால் மட்டும்தாங்க காரணம். நம்ம உடலுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நமக்கே தெரியாமல் திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரி பிரச்சனையை ஏற்படுத்திடுது. பேட் கொலஸ்ட்ரால்லாம் நமக்கு எங்கேருந்து வரப்போகுது? நல்லா வெயிட்டாக ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தானே வரும். நம்ம நார்மல் வெயிட்டில் தானே இருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ் இது எல்லாமே பேட் கொலஸ்ட்ராலை நம்ம உடலுக்கு ஈஸியாக கொண்டு வந்து விட்டுருதுங்க. தொடர்ந்து நம்ம விஷயங்களை பார்க்கும்போது நம்ம உணவு முறைகளாக இருக்கட்டும், நம்மளோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், ஈஸியாக நம்ம வந்து ஓகே இது வந்து லோ கேலரிஸ் டயட் தானே அப்படின்னு ஒன்று சாப்பிட்றோம். அதுவே நமக்கு என்ன ஆகுதுன்னா பேட் கொலஸ்ட்ராலாக உடலில் கன்வெர்ட் ஆகுது. உங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால் இல்லை கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்கான சிம்டம்ஸ் என்னென்ன தெரியும்னு சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். இல்லை உடனே நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 40 வயது 35 வயதுக்கு மேற்பட்டு இருக்கீங்களா? சரி, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா, நம்ம நடந்துக்கிட்டே இருப்போம். நல்லா மூச்சு வாங்குது. திடீர்னு கண் இருட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. மூச்சு வாங்குறதோ, கண் இருட்டுற மாதிரி இருக்கிறதோ உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டால் கவனமாக இருங்க. அடுத்தது திடீர்னு ஒரு தலை சுற்றல். உட்கார்ந்து எந்திரிச்சேன் கிர்ன்னு ஒரு தலை சுற்றல் வருது. நான் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு எந்திரிச்சிட்டு நான் ரைட் சைட் போகணும்னு நினைக்கிறேன். பாடி எனக்கு லெஃப்ட் சைடில் புல் பண்ணுது. ஒரு சைடாக இழுக்குது. கால் ஒரு பக்கமாக இழுக்குது. உட்காந்துட்டு இருக்க யாருன்னா கூப்பிட்றாங்கன்னு சடனாக திரும்பினா திடீர்னு தலை சுத்தல் ஏற்படுது. இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போது இது எல்லாமே கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் வரக்கூடியது. அடிக்கடி நமக்கு பால்பிட்டேஷன், படபடப்பு, திடீர்னு வியர்வை, ஏசிலே இருந்தாலும் வியர்வை அதிகமாக வர்றது, அடிக்கடி மலச்சிக்கல் ஏற்படுறது, வயிறை சுற்றி நமக்கு ஃபேட் அதிகமாக இருக்கிறது. ஸோ வயிறை சுற்றி நமக்கு அதிகமான ஃபேட் இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாமே நமக்கு ஏற்படுதுங்க. அப்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த பேட் கொலஸ்ட்ராலை எப்படி வெளியேற்றலாம்? உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு மொத்தத்தையும் வடித்து வெளியில் தள்ளக்கூடிய உணவுகள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தக்கோலம் அப்படின்னா அன்னாச்சி பூ. நம்ம பிரியாணியில் மட்டும் அப்படியே ஸ்டார் அனைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டார் ஷேப்பில் ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். எடுத்து வச்சுட்டு நம்ம பிரியாணி மட்டும் சாப்பிடுவோம். இந்த ஸ்டார் அனைஸ் ரொம்ப மிகச்சிறந்த ஒரு ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பைஸுங்க. இதை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தலாம்னா டீ மாதிரி குடிக்கலாம், பவுடர் ஆக்கி எடுத்துக்கலாம்.
அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்க கொலஸ்ட்ராலை கட்டாயமாக இது வெளியில் தள்ளிவிடக்கூடிய ஒரு விஷயம். இதை பொடி செய்து இதை நல்லா உலர்த்தி பொடி செஞ்சுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்தும் குடிச்சிட்டு வரலாம். இல்லை இந்த பவுடர் போட்டு டீ மாதிரி ரெடி பண்ணியும் நம்ம குடிக்கலாம். ஸோ காலையில் நீங்கள் இந்த டீயை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன், உடலில் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும். நிறைய பேருக்கு இந்த கொலஸ்ட்ரால் இருக்கிறது, இல்லை பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது, ஃபேட்டி லிவர் இருக்கிறது, இது எல்லாமே நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இம்யூனிட்டி நல்லா பூஸ்டப் ஆகுங்க. உங்கள் ரத்தத்தில் இம்யூனிட்டி வந்து நல்லா பூஸ்டப் ஆக ஆரம்பிச்சிடும். ரத்தத்தில் கழிவுகள் வெளியேற்றுறதுக்கு, பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு இந்த நட்சத்திர சோம்பு, இந்த ஸ்டார் அனைஸ் அப்படின்னு சொல்கிற இந்த பூ உங்களுக்கு பயன்படுது. அடுத்து 2வது முக்கியமான ஒரு விஷயம், இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை மொத்தமாக வெளியேற்றுதுன்னா கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் நிறைய பேர் எடுக்கிறீங்க. இந்த கருஞ்சீரகத்தை எப்படி நம்ம கொலஸ்ட்ராலுக்கு வெளியேற்றுறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. 50 கிராம் கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க, 100 கிராம் சோம்பு எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் 50 கிராம், 100 கிராம் சோம்பு, ரெண்டுத்தையும் லேசாக வறுத்து பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணிவிட்டு இந்த பவுடரை வந்து நீங்கள் காலையிலையும் சரி ஈவினிங்கும் சரி, அதாவது ஒரு வேளை நம்ம கஷாயமாக குடிக்கலாம். ஸோ கஷாயமாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வேளை பயன்படுத்திக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ உடலில் நமக்கு வந்து தலை சுத்தல் இருக்குது, தேவையில்லாத கழிவுகள் இருக்குது, ஃபேட்டி லிவர் இருக்குது, இது எல்லாமே நமக்கு வெளியேறணும்னா இந்த கருஞ்சீரகமும் சோம்பும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்களேன், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. அடுத்து 3வது முக்கியமான விஷயம், நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் வெளியேறுவதற்கு ஏலக்காயை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ ஏலக்காய் அப்படின்னு சொல்கிறது நல்ல பெஸ்ட் ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியது. கொலஸ்ட்ரால் இருக்கிற நிறைய பேருக்கு நெஞ்செரிச்சல் இருக்கும், கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே சரியாகணுன்னாலும் ஏலக்காய் நீங்கள் பயன்படுத்தலாம். சித்த மருத்துவத்தில் ஏலாதி சூரணம் இருக்குது. ஸோ நம்ம கிளினிக்லேயும் ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் இருக்குது, அதுதான் திரிதோட சமனி சூரணம். அதாவது 3 தோடங்களையும் சமநிலைப்படுத்தக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே கொலஸ்ட்ராலை வெளியேற்றக்கூடியதாக இருக்குங்க. ஸோ நம்ம மெடிசன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் மந்த் ரிப்போர்ட் அவங்க கொண்டு வராங்க. 1 மந்த் மெடிசன் எடுத்துகிட்டு திரும்பவும் நாங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவோம். அதுலேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். திரும்பவும் நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரி மெடிசன்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு முக்கியமாக டயட் ஃபாலோ பண்ணுங்கள். இரவு நேரத்தில் நல்ல உறக்கம், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் கரைந்து வெளியேறும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ கொலஸ்ட்ரால் அப்படின்றது சைலண்ட்டாக நம்ம உடலுக்கு பெரிய ஆபத்தை உருவாக்கிடும். ஸோ இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.